அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சிங்கப்பூர்ல ஹரிராயா ஹஜ்ஜி ஜூன் 7ஆம் தேதி 2025 சனிக்கிழமை அன்னைக்கு வர்றதுனால வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி விடிய காலம் வரைக்கும் ரயில் சேவையும் அதே போல எல்ஆர்டி சேவையும் நீட்டிப்பு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க சிங்கப்பூரை சுத்தி பார்க்க போறீங்க அல்லது மசூதிக்கு தொழுக போறீங்க அப்படின்னா இந்த டைமிங்கை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஈஸியா நீங்க தொழுகையை முடிச்சுட்டு வரலாம். டாக்ஸி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலா லாஸ்ட் ட்ரெயின் 11 மணியோட முடிஞ்சிடும். ஆனா இந்த ஹரிராயா ஹஜ்ஜியை முன்னிட்டு இந்த சிறப்பு சலுகை வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது எந்த ஸ்டேஷன்ல புறப்பட்டு எந்த ஸ்டேஷன் வரைக்கும் இந்த சலுகையை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் நார்த் சவுத் லைனை பத்தி பார்த்துருவோம். இந்த நார்த் சவுத் லைன் சிகப்பு கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. விடிய காலம் 12:30 மணிக்கு சிட்டி ஹால்ல இருந்து புறப்பட்டு ஜூராங் ஈஸ்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதே போல விடிய காலம் 12:30 மணிக்கு சிட்டி ஹால்ல புறப்பட்டு மெரினா சவுத் பியர்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ரெண்டாவதா பார்க்க போறது ஈஸ்ட் வெஸ்ட் லைன். இதை பச்சை கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. விடிய காலம் 12:30 மணிக்கு சிட்டி ஹால்ல இருந்து புறப்பட்டு பசிரிஸ் வரைக்கும் போகும். அதே போல விடிய காலம் 12:30 மணிக்கு சிட்டி ஹால்ல இருந்து புறப்பட்டு துவாஸ் லிங்கு வரைக்கும் போகும். மூணாவதா பார்க்க போறது சர்க்கிள் லைன். இதை ஆரஞ்சு கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. இரவு 11:55க்கு தோபிகாட்ல இருந்து புறப்பட்டு ஹார்பர் ஃப்ரண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதே போல இரவு 11:30 மணிக்கு ஹார்பர் ஃப்ரண்ட்ல இருந்து புறப்பட்டு தோபிகாட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. சரிங்களா? நான்காவதா பார்க்க போறது தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைன். இதை அரக்கு கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. விடிய காலம் 12:30 மணிக்கு உட்லண்ட்ஸ் நார்த்ல இருந்து புறப்பட்டு பேசோர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதே போல விடிய காலம் 12:12க்கு பேசோர் அப்படிங்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு உட்லண்ட்ஸ் நார்த்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அஞ்சாவதா பார்க்க போறது நார்த் ஈஸ்ட் லைன். இதை கத்தரிப்பு கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. விடிய காலம் 12:30 மணிக்கு ஹார்பர் ஃப்ரண்ட்ல இருந்து புறப்பட்டு பொங்கோல் கோஸ்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதே போல விடிய காலம் 12 மணிக்கு பொங்கோல் கோஸ்ட்ல இருந்து புறப்பட்டு ஹார்பர் ஃப்ரண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஆறாவதா பார்க்க போறது நார்த் ஈஸ்ட் லைன். இதை சாம்பல் கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. இது எல்ஆர்டி லைன். அதாவது விடிய காலம் 1 மணிக்கு செங்காங்ல இருந்து இந்த எல்ஆர்டி புறப்படும். அதே போல விடிய காலம் 1 மணிக்கு பொங்கோல்ல இருந்து இந்த எல்ஆர்டி புறப்படும். சரிங்களா? ஏழாவதா பார்க்க போறது டவுன் லைன். இதை ஊதா கலர்ல கலர் பண்ணியிருப்பாங்க. விடிய காலம் 12 மணிக்கு புக்கி பஞ்சாங்ல இருந்து புறப்பட்டு எக்ஸ்போல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதே போல விடிய காலம் 12 மணிக்கு எக்ஸ்போல இருந்து புறப்பட்டு புக்கி பஞ்சாங்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க சுத்தி பார்க்க போறீங்க அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொழுக போறாங்க அப்படின்னா இந்த சலுகையை பயன்படுத்தி ஈஸியா நீங்க சுத்தி பார்த்துட்டு தொழுகையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். டாக்ஸி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முஸ்லீம் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். மகிழ்ச்சி.